வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு செய்யலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கடுகு. கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலெல்லாம் நல்லா வதக்கணும். நம்ம உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு இல்லையா, அந்த தண்ணியை நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதே விட்டுக்கலாம். இப்போ பருப்பில் ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.